ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்க இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, உகாண்டாங்க. வெக்கேஷனுக்காக இந்தியா போயிருந்தேன். அப்ப சில திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருந்தேன். மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான், அப்புறம் ஒன் சில்வர் ஸோ எல்லா வெப்சைட்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் போட்டிருக்கேன். என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எப்பொழுதுமே லீவுக்கு ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல போட்டு வாங்கிட்டு வந்துருவேங்க. இதனோட விலை என்ன, குவாலிட்டி எப்படி, என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த வீடியோல. வாங்க. ஆன்லைன்ல நெறைய திங்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். என்னென்ன திங்ஸ் வந்திருக்குன்னு தெரியல. ஒரு சில திங்ஸ் வந்து நான் தொறந்து பார்த்துட்டேன். ஏன்னா உடனே ரிட்டர்ன் அனுப்பணும் சரியில்லன்னா. ஸோ எல்லா திங்ஸும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோவா போடலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 தான். அடுத்தடுத்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நெனைச்சீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாப்பா தான் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கே தெரியாது எந்த இதில என்ன திங்ஸ் போட்டேன்னே எனக்கு தெரியல. ஸோ ஓப்பன் பண்ணும்போது தான் ஓகே இதில இந்த திங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து டெய்லி யூஸுக்காக கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவளுக்கு, அப்புறம் எனக்கு, அப்புறம் பையனுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆன்லைன்ல வாங்கிட்டோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 கிளிப்ஸ் போல இருந்துச்சு. செம்ம குவாலிட்டியா இருந்தது. சின்ன சின்ன கிளிப்ஸ் தான். நம்ம தலையெல்லாம் குளிச்சுட்டு முடிய வந்து உணர்த்துறதுக்கு நம்ம கிளிப் போடுவோம்ல, சின்ன கிளிப்பா ஸோ அந்த மாரி தான் இருந்தது. ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. மீடியம் சைஸுங்க. கிளிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தது. சூப்பராவும் இருக்கு. எல்லா கலர்ஸும் கலந்த மாரி இருந்தது. எல்லாத்துலயுமே 2, 2 கலரா குடுத்துருந்தாங்க. ஒரு சில கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிளா இருந்தது. ரேண்டமா செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. பிரைஸும் ஓகே தான். உங்களுக்கு லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணும்னா வாங்கிக்கோங்க. எப்படியும் நம்ம கடையில போய் வாங்குனா, ஒரு கிளிப்போட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 25 ரூ. 50 குறையாம இருக்கு. சைஸுக்கு தகுந்த மாரி பிரைஸ் வச்சிருக்காங்க. ஆன்லைன்ல செலக்ட் பண்ணி வாங்குறப்ப நம்ம நெறையாவும் வாங்கலாம். உங்களுக்கு ரீசனபிளாவும் இருக்கு பிரைஸு. நான் வந்து எல்லாமே ரேட்டிங் பார்த்து தாங்க வாங்குனேன். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்த வச்சு தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். நெறைய பேர் வந்து இதெல்லாம் தேடிட்டு இருப்பீங்க ஆன்லைன்ல. நான் வந்து ரேண்டமா தான் போட்டிருந்தேன். ஸோ மீடியம் சைஸ் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா, முடி வந்து கம்மியா இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ்லயும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேட்ச் கிளிப் தான் இருக்கு. இதுல வந்து 3 கலர்ஸ் குடுத்துருக்காங்க. எல்லாமே லைட் கலர்ஸ் தான். கிளிப்போட சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸுங்க. கொண்ட போட்டுக்கிறவங்க, முடி நெறையா இருக்கிறவங்கலாம் தாராளமா இந்த கிளிப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோ ஆப்ல தான் வாங்கியிருந்தேன். நல்லா சூப்பரா இருக்கு. விலையும் ஓகே தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம பாருங்க. தாராளமா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்காக வாங்குனது. ஸோ வீட்ல இருக்க எல்லாருக்குமே பார்த்து பார்த்து வாங்கியாச்சு இந்த தடவ. பாப்பா வந்து நெறைய டான்ஸ் ப்ரோகிராம்லாம் கலந்துப்பாங்க. ஸோ அந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜுவல்லரி வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வாங்கியிருந்தேன். விலையும் நல்லா இருந்தது. ரேட்டிங்கும் சூப்பரா இருந்தது. மீஷோல தான் வாங்கியிருந்தேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிமுக்கா, அப்புறம் வந்து 2 ஆரம் மாரி குடுத்துருந்தாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஆரம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா லாங். பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்தது. கோல்டு மாரியே இருந்தது. லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. டேமேஜ் இல்லாம நாங்க ரிசீவ் பண்ணிட்டோம். அதுதான் பெரிய விஷயம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது, எங்கடா டேமேஜா வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா ரிட்டர்ன் போடுறது ஒரு நாளா இருக்கும். நமக்கு பணம் ரீஃபண்ட் பண்றதா, இல்ல நம்ம ரிட்டர்ன் வேற ப்ராடக்ட் வாங்கிக்கிறதான்னு ஒரே குழப்பமா இருக்கும். ஸோ கிளம்புற வரைக்குமே நாங்க ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் வந்து சீப்பாவே கிடைச்சுச்சு. ஸோ ஆன்லைன்லயே வாங்கிட்டோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. டிசைனும் சூப்பரா இருந்தது. டேமேஜ் இல்லாம இருந்தது. அழகாவும் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். என்னடா வெள்ளி விளக்கெல்லாம் காட்டிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 விளக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு வெப்சைட்ல வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் சில்வர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல வாங்கியிருந்தேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னம் வச்ச மாரி இருந்தது. ஸோ 2 பேர் வாங்கியிருந்தேன். 2மே வந்து ரொம்ப அழகா இருந்தது. மயில் வச்சு, அன்னம் வச்சு சூப்பரா இருந்துச்சு. ஸோ நான் வாங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல டேமேஜ் இருக்கிற மாரி இருந்தது. ஐய்யயோ! டேமேஜ் பீஸ நமக்கு போட்டுட்டாங்களா? சரி நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம். வெப்சைட்லலாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஒன் சில்வர் வெப்சைட்ல நான் இதுவரைக்கும் வாங்குனதுல ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஓட்டை மாரி இருந்தது. ஸோ இன்னொரு விளக்கு பார்க்குறேன். அதுலயும் ஓட்டை மாரி இருந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அந்த வெப்சைட்ல போயிட்டு, அதுல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் குடுத்திருந்தாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி என்னோட ஐடி கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட ஐடிய குடுத்திருந்தேன். இந்த ஐடிலேருந்து தான் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே ரெஸ்பான்ஸ்லாம் சூப்பரா பண்ணாங்க. அதெல்லாம் எந்த குறையுமே இல்ல. ஒரு விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 அன்னம் வச்ச மாரி இருக்கும். இன்னொரு 2 விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிளா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அப்ப நான் சொன்னேன், இந்த மாரி ஓட்ட மாரி வந்திருக்கு. இது டேமேஜ் பீஸா என்னன்னு தெரியல. நான் ரிட்டர்ன் போடலாமா? இல்ல பணம் ரிட்டர்ன் பண்ணிருவீங்களான்னு கேட்டேன். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சைட்ல செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம். ஸோ மிஷின் கட்டிங்கே அப்படிதான் இருக்கும். எல்லா விளக்குலயுமே அப்படிதான் இருக்கு பாருங்க. ஓட்ட மாரி இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப நல்லா சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரும் இந்த அளவுக்கு பொறுமையா ஒரு வெப்சைட்ல வந்து நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்பி தாராளமா வாங்கலாம். நெறைய ப்ராடக்ட் கிடக்கு.
இது வந்து கடல் மாரி இந்த வெப்சைட். இது வந்து வெள்ளி கிடையாது. ஜெர்மன் சில்வர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மெட்டீரியலால ஆனதுங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்தது. விலையும் ரீசனபிளா இருந்தது. வேணும்னா வாங்கிக்கோங்க. வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் சில்வர்ன்னு கூகுள்ல போட்டாலே காட்டும். ஸோ நீங்க அந்த வெப்சைட்ல உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அந்த வெப்சைட் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, நெறைய பூஜை ஐட்டம்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான போயா மைக் தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஒயர்டு போயா மைக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒயர்லெஸ் போயா மைக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிரான்ஸ்மிட் குடுத்துருப்பாங்க. மைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் இருக்கு. 2 வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்ல 1னாலும் வாங்கிக்கலாம். நான் 1 மட்டும் வாங்கியிருந்தேன். ஏன்னா மோஸ்ட்லி நான் தான் வீடியோ எடிட் பண்ணுவேன். நம்ம வெளியில போய் யாரையும் பேட்டிலாம் எடுக்க போறதில்ல. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 900 கிட்ட வந்தது. ரொம்ப காஸ்ட்லியான மைக்கு. ரொம்ப சூப்பராவும் இருக்கும். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர்லெஸ் மைக்ல தான் பேசிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வாங்கி 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் இந்த ரிவ்யூவே போடுறேன். ஏன்னா வீடியோ எடுத்தே 6 மந்த் ஆச்சு. ஃபோன்ல அவ்வளவு இருக்கு எனக்கு வீடியோஸ் பண்றதுக்கே. நேரம் இல்லாதனால என்னால போட முடியல. ஸோ இந்த பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தான் குடுத்துருந்தாங்க. ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு மைக்குக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு கேபிள். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் ரிடக்ஷன் பண்றதுக்கு சைட்ல பட்டன்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. மேனுவல் புக்ல எப்படி யூஸ் பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து நம்ம அதுபடி பண்ணிக்க வேண்டியதான். உங்க ஃபோன் வந்து சார்ஜர் போடுற இடம் சி டைப்பா இருந்தா தாராளமா இத வாங்கிக்கலாம். இல்லன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா டிரான்சிட் வந்து பார்த்தீங்கன்னா, சி டைப். ரொம்ப ரொம்ப சூப்பரான பிராண்டு. ஒர்த்தான மணி என்ன கேட்டா. இதுல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க யூடியூப் சேனல் நடத்துறீங்க, பெஸ்ட்டான மைக் தேடுறீங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். மீஷோலலாம் விலை கம்மியாவும் இருக்கு. பட் டூப்ளிகேட் எதுவும் சென்ட் பண்ணிருவாங்களோன்னு பயந்துகிட்டு அமேசான்ல வாங்கிட்டேன். விலை கம்மியிலயும் இருக்கு. ஆனா ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது வாய்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் ஆடியன்ஸ்க்கு கேட்கறதுக்கு நல்லாருக்கும். ஸோ அதனால போயா மைக் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் எங்க வாங்குனேன்னு பார்த்தீங்கன்னா, மீஷோல தான் வாங்கியிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி நான் இந்தியாலேருந்து வரும்போது என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே வாங்கிட்டு வந்துருவேன். இங்க உகாண்டாலலாம் ரொம்ப ரேர் திங்ஸ் வாங்குறதெல்லாம். இங்க விலையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதனால மோஸ்ட்லி இந்தியாலயே வாங்கிட்டு வந்துர்றது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்ச் கிளிப் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் டிசைன்ல இருந்தது. நல்ல பெரிய சைஸ் கிளிப்பு. ரொம்ப சூப்பரா இருந்தது. அழுத்தமாவும் இருந்தது. விலையும் கம்மி. மீஷோல வாங்குறதுனால ஒரு சில திங்ஸ் எல்லாம் குவான்டிட்டி அதிகமாவும் இருக்கும். விலை கம்மியா இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 4 கிளிப்பு கிட்ட வந்திருந்தது. ஏன்னா பெரிய சைஸ்ங்கிறதுனால 4 கிளிப்பு. சின்ன சைஸ்ல வாங்குனீங்கன்னா 6, 8 அந்த மாரி கிடைக்கும். 4மே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல தான் வந்திருந்தது. குவாலிட்டி நம்பர் 1ன்னு சொல்ல மாட்டேன். பட் பரவால்ல. இந்த விலைக்கு தேவலாம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் பாப்பாவோட டான்ஸ்க்காக தான் வாங்குனேன். டான்ஸ் ப்ரோகிராம்ல வந்து இந்த மாரி தலையில கட்டிக்கிறதுக்கு இந்த மாரி கர்ச்சீஃப்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னமோ பேண்டனாவா என்னமோ சொன்னாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 கலர்ஸும் இருக்கு. 4 கலர்ஸும் இருக்கு. நாங்க சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, 3 கலர்ஸ்ல தான் சூஸ் பண்ணியிருந்தோம். மீஷோல தான் வாங்கியிருந்தேன். ரெட்டு, பிளாக்கு, ஒயிட் 3 கலர்ல வந்திருந்தது. 4 கலர்ல உள்ளது பார்த்தீங்கன்னா, பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூல இருந்துச்சு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய சைஸாவே இருந்துச்சுங்க. பர்சனல் யூஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க டான்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னதுனால, அவங்களுக்கு வந்து 3 வாங்கியிருந்தேன். இல்ல நமக்கு 1 வேணும்னாலும் வாங்கிக்கலாம், 2 வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அதுக்கான பிரைஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நாங்க 3 வாங்கியிருந்தோம். ரொம்ப டார்க் கலர்ஸா குடுத்துருக்காங்களே, வாஷ் பண்ணா கலர் போயிருமோன்னு நெனச்சேன். ஆனா கலர் போகல. நல்லாருக்கு. ஆஃப்டர் வாஷ் கூட சூப்பரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குன்னா, தலைக்கு வைக்கிற ஹேர் பேண்ட் தாங்க. ஸோ ஏற்கனவே வந்து லாஸ்ட் இயரும் நான் இந்த மாரி தான் ஹேர் பேண்ட் வாங்கியிருந்தேன். ஒரு 12 ஹேர் பேண்ட் வாங்கியிருந்தேன். டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல. ரொம்ப ஸ்மூத்தா, ஸ்பான்ச்சியா இருந்தது போன வருஷம் வாங்குனது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, வெல்வெட் கிளாத்ல தச்ச மாரி இருந்துச்சு. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருந்துச்சு. மேல கேட்ச் கிளிப் போட்டுருவோம். கீழ வந்து ஹேர் பேண்ட் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, எல்லா கலர்ஸும் கலந்த மாரி வாங்கியிருந்தேன். நல்ல குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சுங்க. வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. ரியலி ஒர்த் தான் மணி என்ன கேட்டா. இவ்ளோ கம்மி விலைக்கு இவ்ளோ குவான்டிட்டி குடுத்தது பெரிய விஷயம். ஸோ மீஷோல தான் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான திங்ஸ் தான் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 2, 3 பொருள் வாங்கியிருந்தா இதே மாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூட் பேக்காம். இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பேக்காம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு மாரி ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்திருக்கு. பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கு. ரிச் அண்ட் எலகன்ட்டா இருக்கு. ஸோ இதனோட பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நல்ல உள்ள கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. வெளியூர் போற மாரி இருந்தா திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போலாம். குவாலிட்டி உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. மெட்டீரியல் நல்ல சாஃப்ட்டு. ஸோ உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாத் குடுத்துருக்காங்க. ஸோ 2 கிளாத் டபுள் கிளாத்து. உள்ள ஜிப்பெல்லாம் இருக்கு.
சிலது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிப் வச்ச மாரி இருக்கு. சிலது வந்து பார்த்தீங்கன்னா, பட்டன்ஸ் வச்ச மாரி இருக்கு. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டன் வச்ச மாரி வந்திருக்கு. வேணும்னா வாங்கிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். பார்த்தா எல்லா ப்ராடக்ட்டுமே ஓரளவுக்கு குவாலிட்டி சூப்பரா தாங்க இருக்கு. இந்த வீடியோல பாதி ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பார்த்தாச்சு. ரிமைனிங் ப்ராடக்ட் இன்னும் இருக்குங்க. அடுத்த வீடியோல அன்பாக்சிங் பண்றேன். வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.